போலவே புதுச்சேரியிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம். அரசு பள்ளியில் 6 முதல் 12 வரை படித்து முடித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் 95 லட்சம் பயணிகள் பயணம். மெட்ரோ தொடங்கிய நாளிலிருந்து கடந்த ஜூன் மாதத்தில்தான் அதிக பயணிகள் பயணம் செய்துள்ளதாக சென்னை மெட்ரோ அறிவிப்பு. ஆடிப்பெருக்கு விழாவின் போது படித்துறை அல்லாத காவிரி, கொள்ளிடம் ஆற்று கரையோரங்களில் பக்தர்கள் நீராட தடை. காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட 52% கூடுதலாக பெய்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கான வசதிகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் 2 வாரங்கள் அவகாசம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் விசாரணை மேற்கொண்ட வழக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பு. நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். நீட் வினாத்தாள் கசிவு பாட்னா உள்ளிட்ட 2 இடங்களில் மட்டுமே நடந்துள்ளதால் மொத்த தேர்வையும் ரத்து செய்வது சரியானதல்ல என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இரங்கல். மீட்பு பணியில் ஈடுபடும் வீரர்களின் தைரியத்தை பாராட்டுவதாகவும் ஜோ பைடன் கருத்து. எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக சிபிஐ, அமலாக்கத்துறை உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவது தொடர்பாக விவாதிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கி காங்கிரஸ் கோரிக்கை. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் 1.82 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தகவல். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ஜிஎஸ்டி வரி வசூல் 10.3% அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 6460 ரூபாய்க்கும் சவரன் 51,680 ரூபாய்க்கும் விற்பனை. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 316ஆக அதிகரிப்பு. இன்னும் 240 பேர் காணவில்லை என கேரள அரசு அறிவிப்பு. திருச்சி கொள்ளிடம் ஆற்றின் அருகே மின்கோபுரம் சாய்ந்து விழுந்தது. மண்ணரிப்பை தடுக்க கட்டப்பட்ட புதிய தடுப்பு சுவர் அடித்து செல்லப்பட்டதால் அசம்பாவிதம். நாடாளுமன்ற பேச்சு எதிரொலியாக தனது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த திட்டம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட தகவலால் பரபரப்பு. திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு 1,68,000 கன அடி நீர்வரத்து. காவிரி, கொள்ளிட ஆறுகளின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து தென்சென்னை, வடசென்னை மற்றும் மத்திய சென்னை நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. ஒவ்வொரு வட்டம் மற்றும் கிளை செயலாளர்கள் பொறுப்புகளுக்கு இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தியதாக தகவல். இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது தலைக்கவசம் அணிவது அவசியம். தலைக்கவசம் அணியாததற்காக 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் பிரசாந்த் வேண்டுகோள். இந்தியா, இலங்கை இடையேயான முதல் ஓவர் போட்டி இன்று நடைபெறுகிறது. T20 தொடரை இந்தியா முழுவதும் வென்ற நிலையில் ஒருநாள் போட்டி பெரும் எதிர்பார்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.